சூர்யா வந்து என்ன பண்ணுறாரு, ஸ்வேதா வச்சு வந்து மகாவை ரொம்ப வெறுப்பேத்திட்டு இருக்காரு. இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, பாட்டி வந்து சொல்கிறாங்க, மகா ரொம்ப மனசு கஷ்டப்படுறதால இந்த மாதிரி நீ கவலையே படாத, வந்து அவன் எப்படி வெறுப்பேற்றுறானோ ஒன்று அதே மாதிரி நீ அவனை வெறுப்பேற்று அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறதுக்காக வந்து மகாவோட மாமா வந்து வர வைக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, மகாவோட மாமா வந்து சீக்கிரமாக வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கு போகணும், அவர் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா கிளம்புறாங்க. இதெல்லாம் சூர்யா செமையாக டென்ஷன் ஆகி ஸ்வேதா கிட்டே புலம்பிட்டுருக்காரு. இந்த சூழ்நிலையில் ஏன் சூர்யா இவ்வளோ டென்ஷன் ஆகிற, நீ தான் அவளை விட்டு விளக்கணும்னு நினைக்கிறல, அப்புறம் என்ன அவள் யார் கூட பழகினா உனக்கு என்ன, அப்போ கூட இரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் பார்க்குறாரு. சரி ஏர்போர்ட்டுக்கு இங்கே வர இவ்வளோ டைமிங் தான் அவன் வந்துட்டு போகிறதுக்கு, அப்புறம் ஏன் இவ்வளோ லேட் ஆகுது அவள் வர்றதுக்கு, பார்த்தியா எப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு வேணுமே லேட்டாக வரா அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. ஏன் சூர்யா இவ்வளோ டென்ஷன் ஆகிற, எனக்கு ஒன்றுமே புரியல உன் கதை அப்படின்னோடனே, நான் ஏன் டென்ஷன் ஆகிறேன், இங்கே பாரு, நீ வந்து அவளை விட்டு பிரியணும்னு நினைக்கிற, அதனால் அவள் வந்து நிம்மதியாக இருந்துட்டு போயிடுமா, உனக்கு என்ன வந்தது, ஆமாம்மா எனக்கு என்ன வந்தது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நான் வந்து அவள் விஷயம் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது கார் சவுண்டுக்கு தான் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. ஐயோ இந்த சூர்யா என்ன அப்படி பண்ணுறானுன்றாங்க ஸ்வேதா. அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம சூர்யாவும் அதுக்கப்புறம் ஸ்வேதாவும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சூர்யா ஒளிஞ்சு பார்க்குறாரு. பார்த்தா வந்து ஒரு பையன் வந்து ரொம்ப அழகாக ஹேண்ட்ஸமாக இறங்குறான். அதை பார்த்துட்டு நான் நினச்சேன் இவங்க குடும்பத்தில் இந்த மாதிரி ஹேண்ட்ஸம் பாய் இருக்க மாட்டான்னு, பார்த்தா சாதாரணமாக இருப்பான்னு நினச்சேன், இவ்வளோ ஹேண்ட்ஸமாக வந்து இறங்குறானே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராரு. பாத்தியா சூர்யா சூப்பராக இல்லை, ஜோடி பொருத்தம், என்னது ஜோடி பொருத்தமா அப்படின்னு டென்ஷனாக வராங்க. இல்லை ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா இருக்காங்கல்ல, அதுக்கு சொல்ல வந்தேன், மிஸ் ஆகிருந்தா அவருக்கு வந்து மிஸ்ஸஸ் ஆகிருப்பாங்கல்ல மகா, அதனால் சொன்னேன் அப்படின்னோடனே, நீ ஒன்றும் சொல்ல வேணாம் அமைதியார் அப்படின்ற ஸ்வேதாவை. அடுத்து வந்து இங்கே வந்து இறங்குறாங்க. வந்து இறங்கினோன்னே வந்து அப்படியே ஸ்டைலாக வராரு. வந்தோடனே சரி எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து அந்த டிசைனருக்கு வந்து கை கொடுக்குறாங்க. உடனே டிசைன் மயங்கி போகிறாங்க. அவர் பார்த்து ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு டென்ஷன் ஆகி சூர்யா பார்த்துக்கிட்டே, எல்லாருக்கும் இங்கே என்ன வேலை, எல்லோரும் அவங்கவுங்க வேலையை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடுறாரு. எல்லாம் போயிடுறாங்க. என்ன மகா அவங்க வீட்டுக்காரர் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட பாட்டியா அப்படின்னோடனே, பண்ணி விடுறேன், ஏங்க அங்கேயே நிற்கிறீங்க, நான் தான் சொல்கிறேன் எங்கள் மாமா வந்திருக்காருன்னு வாங்கங்க அப்படின்னோடனே, வர அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாரு. நைஸ் மீட்டிங் யூ அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுத்துட்டு, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ரொம்ப நல்லா இருக்கேன், சரி எப்போ கிளம்ப போகிறீங்க அப்படின்றாரு. என்னது கிளம்ப போகிறீங்களா, என்ன சொல்கிறீங்க நீங்கள், நான் எப்படி கிளம்ப முடியும், வந்து நான் வந்து உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்றாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து இங்கே இருந்துட்டு எவ்வளோ நாள் இருப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு வந்து மகா என்ன சொல்கிறாளோ அதுதான், மகா வந்து என் செல்லக்குட்டி வந்து எப்போ சொல்கிறாலும் போக சொல்லி அப்போ நான் போயிட வேண்டியது, என்னது செல்லக்குட்டியாமா, என் புஜ்ஜிமா என் செல்லக்குட்டி எல்லாமே மகா தான். என்ன பண்ணுறது, என் துரதிர்ஷ்டம், வந்து நான் மகா வந்து மிஸ் பண்ணிட்டேன் என் லைஃப்பில், மகாவை நான் இந்நேரம் கல்யாணம் பண்ண அமெரிக்கா கூட்டின்னு போயிருப்பேன், அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் அப்படின்னோடனே, சரி போதும் அப்படின்றாரு. சரி ஸ்வேதாவை நான் உங்களுக்கு தெரியாதுல்ல, இவ தான் ஸ்வேதா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு கையை போடுறாரு மேலே ஸ்வேதா மேலே. ஓ அப்படியா அப்படின்றாங்க. சரி வா புஜ்ஜிமா நம்ம போயிட்டு நல்லா வந்து ஸ்கூல் கதை நம்ம பேசுகிறது எல்லாத்தையும் பேசலாம். ஆமாம் வாங்க நம்ம போயிட்டு நம்ம கேபினில் உட்காந்து பேசலாம், எதுக்கு தேவையில்லாத பேச்சலாம் அப்படின்னோடனே அப்படியே பார்த்து முறைக்கிறார் சூர்யா. வா நம்ம காலேஜ் கதையெல்லாம் பற்றி பேசலாம் ஸ்வேதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அவங்க பிரிஞ்சு போயிடுறாங்க. என்ன மகா கண்டிப்பாக இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா, எனக்கு என்னமோ சூர்யா வந்து சரி பருவார்னு தோறல, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நம்ம ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வருவார் பாரு அப்படின்னோடனே, நீ தான் அப்படி சொல்கிற, எப்படியும் உன் வீட்டுக்காரர் ஏன் இப்படி பண்ணுறாரு, உன்னை ரொம்ப பிடிக்குது, அப்புறம் ஏன் உன்னை வெறுப்பேற்றி பார்க்குறாரு, எனக்கு அதுதான் புரியல அப்படின்னு. அதெல்லாம் உங்களுக்கு புரியாது, அவர் அப்படி தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக சூர்யா என்ன பண்ணுறாரு, என்ன தான் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்த கண்ணாடி அந்த மேலே வந்து காதை வச்சு கேட்டுட்ருக்காரு. என்ன பேசிக்கிறாங்க ஒன்றும் கேட்கலையே அப்படின்னு. கரெக்டாக அந்த டைமில் டிசைனர் வராங்க. சார் என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னா, போறியா அப்படின்றாரு. சார் ஒட்டு கேட்குறீங்களா, நான் எங்கே ஒட்டு கேட்டேன் அப்படி சொல்லிட்டு தள்ளி வராரு. உடனே வந்து அப்போ என்ன சார் பண்ணுறீங்க, நான் எதுவும் பண்ணிட்டு போகிறேன், முதல்ல இங்கே போறியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அனுப்புகிறாரு. மறுபடியும் ஒட்டு கேட்டுகிட்டே இருக்காரு. இதை வந்து மகா பார்த்துடுறாங்க. ஓ நம்ம பேசுகிறத ஒட்டு கேட்குறாரா அப்படின்னோடனே, சரி நீங்கள் எப்படி நான் இல்லாமல் இவ்வளோ நாள் வந்து இருந்தீங்களே, உங்களுக்கு கஷ்டமாக இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது மகா, உன் ஞாபகமாகவே இருந்தது, என்ன பண்ணுறது, நீ வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அதுக்கப்புறம் என் மனசை நான் தேர்த்திக்கவே முடியல, ஆனால் இப்போ தான் உனக்கு அவருக்கு செட் ஆகலைன்றீங்க, அதனால் யோசிப்போனம்மா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படி சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. ஐயோ கையை பிடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராரு சூர்யா. இங்கேருந்து பார்த்து இது முடியுது.